கேப்டன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்த யோகாசன நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது குமாரி லக்ஷ்மி ஆண்டியப்பன். அஷ்டாங்க யோகம். அஷ்டாங்க யோகம்னா 8 படிகள் இருக்கு. அதுல இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. இந்த 8 படிகளையும் இந்த சமாதி நிலைக்கு போலனாலும் அந்த மெடிடேஷன், அதாவது தியான நிலை வரைக்கும் நம்ம பண்ணணும். அப்படின்னா தான் நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இயமம் நியமங்கள் நம்ம சின்ன வயசுல படிச்சிருக்கோம். ஆசனங்களுக்கு முன்னாடி பண்ணக்கூடிய பயிற்சி தான் இந்த பவனமுக்தாசனங்கள். நான் ஒரு நிகழ்ச்சியிலையும் உங்களுக்கு இந்த பவனமுக்தாசனங்களை தான் நிறைய சொல்லிட்டே இருக்கேன். இந்த ஆசனங்கள்ன்றது பார்த்தீங்கன்னா நிறைய ஆசனங்கள் இருக்கு. இந்த ஆசனங்கள் பண்றதுக்கு முன்னாடி பயிற்சி தான் இந்த வார்ம் அப் பயிற்சி. இப்போ ஒரு ஜிம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஒரு வார்ம் அப் பயிற்சி சொல்லி தருவாங்க. ஏரோபிக்ஸ்லயும் ஒரு வார்ம் அப் பயிற்சி. அதே மாதிரிதான் இப்போ நம்ம ஆசனங்கள் பண்றதுக்கு முன்னாடியும் ஒரு வார்ம் அப் பயிற்சிக்கு பேர் தான் இந்த பவனமுக்தாசனங்கள். இதை நம்ம உடம்பை எந்தெந்த நிலையில எப்படி நீங்க ட்விஸ்ட் பண்ணா அதுல இருக்கக்கூடிய அந்த டென்ஷன், அதாவது அந்த ஸ்டிஃப்னஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை குறைக்கக்கூடியதுதான் இந்த பவனமுக்தாசனம். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி தரக்கூடியதும் இந்த இடுப்பு, அதாவது இந்த இடுப்பு எலும்பு, இந்த தொடை, இந்த 3ல இருக்கக்கூடிய சதைகள், அதுல இருக்கக்கூடிய அந்த எலும்பு, அந்த நரம்புகளை ஃப்ளெக்சிபிள் பண்ணக்கூடிய பயிற்சியை தான் நான் இன்னைக்கு சொல்லி தர போறேன். இதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாமா? இப்போ அந்த காலத்துல நம்ம அந்த ஆட்டு உரல்ல சுத்துற மாதிரியே நம்ம இடுப்பை இப்போ சுத்த போறோம். அப்படி இமேஜின் பண்ணிட்டு நீங்க இப்படி குனிஞ்சு இந்த கால் கட்டை வரல டச் பண்ண ட்ரை பண்ணணும். இப்படி குனிஞ்சு இப்படி டச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களால தொடவே முடியாது. எவ்வளோ தூரம் இப்போ இப்படி பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் தான் நிற்கும். ஒன்று வயிறு பெருசாக இருக்கும், இல்லைன்னா முதுகெலும்பு ஸ்டிஃபாக இருக்கும், இல்லைன்னா முதுகில் ஏதாவது பிரச்சனை இருக்கும். டாக்டர் இந்த மாதிரி கீழே உட்காராதீங்க, அந்த பயிற்சியெல்லாம் பண்ணாதீங்க அப்படிம்பாங்க. ஸோ உங்களால் எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணலாம். இப்போ அப்படியே மெதுவாக அப்படியே சுற்றணும். உடம்ப முதுகை ஸ்ட்ரெச் பண்ணி அப்படியே பின்னாடி. இந்த பயிற்சியை நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக பண்ணணும். ஃபாஸ்ட்டாக பண்ணணுங்கிறது கூட இல்லை, ரொம்ப ஸ்லோவாக பண்ணிங்கன்னா போதும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணும்போது சிலருக்கு தலை சுத்தம். இந்த இடுப்பு ரொட்டேட் ஆகணும். ஒரு 5 தடவை அப்படியே கிளாக் வைஸ். ரொம்ப ஸ்லோவா கைகளை போடுங்க. நல்லா சத்தமா 2 மூச்சு. இன்னொரு மூச்சு. இப்போ அப்படியே ஆன்டி கிளாக் வைஸ் அப்படியே ரிவர்ஸ்ல சுத்தணும். ரொம்ப ஸ்லோவா பண்ணணும். அந்த இடுப்பு பகுதியை நீங்க பார்க்கலாம், அது எந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ரெச் பண்ணி பண்றோங்கிறது. இடுப்புக்கு கீழே உள்ள பகுதியை நம்ம ஈவனா வச்சிருக்கோம். இடுப்புக்கு மேல உள்ள பகுதிக்கு மட்டும்தான் நம்ம எக்ஸசைஸ் கொடுக்குறோம். இது என்னால பண்ண முடியாது அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. நாங்க இவ்வளோ தூரம் பண்றதுக்கும் நீங்க இதை இவ்வளோ தூரம் பண்றதுக்கும் எந்த அளவு உங்களால முடியுதோ அந்த அளவுக்கு நீங்க பண்ணலாம். ஸ்டிமுலேஷன் எஃபெக்ட் தான் ரொம்ப முக்கியம். நாள் ஆக ஆக உங்களால இவ்வளவு தூரம் பண்ண முடியும். ஒரு 5 ஆச்சுன்னா கை 2 கீழே போடுங்க. அப்படியே சத்தமா 2 மூச்சு. இப்போ அப்படியே இத கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் 5 இந்த 5ன்றத நீங்க ஸ்லோவா 10, 15, 20 அது வரைக்கும் நீங்க ரொம்ப ஸ்லோவா பண்ணலாம். ரொம்ப ஃபாஸ்டா பண்ண வேண்டாம். இடுப்பு எலும்புல பிரச்சனை இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் 3 தடவையிலேருந்து ஆரம்பிங்க. கொஞ்சம் நீங்க ஒரு தடவை பண்ணிட்டு பண்ணும் போதே இந்த பக்கம் கொஞ்சம் வலி இருக்கும். இப்படி வலி இருக்கும்போது கொஞ்சம் நிறுத்திட்டு 2 மூச்சு இழுத்துட்டு ரொம்ப ஸ்லோவா பண்ணுங்க. 3 தடவையிலேருந்து 20 தடவை வரைக்கும் நீங்க ஸ்லோவா இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ ரொட்டேஷன் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது கால் 2 சேர்த்து வைங்க. நல்லா சத்தமா 2 மூச்சு. சரி, இப்போ கால் 2ஐயும் மடக்கி வச்சுக்கணும். இப்போ நம்ம பண்ணக்கூடியது இந்த இடுப்பு எலும்பு பகுதிக்கு பண்ணக்கூடிய பயிற்சி. இப்போ இந்த முட்டியை அப்படியே கொண்டு ஒரு லேட்ரல் ட்விஸ்டிங், ஒரு 10 எண்ணிக்கை. மெதுவாக எடுத்துட்டு அடுத்த பக்கம் 2ம் மாற்றி மாற்றி பண்ணணும்.
இது நீங்கள் பண்ணும் போதே தெரியும். இப்படி பண்ணும்போது இந்த பக்கம் நீங்கள் அந்த ஸ்டிமுலேஷன் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். மாற்றி மாற்றி ஒரு 3 தடவை. நார்மல் ப்ரீதிங்கில் இருக்கணும். இடுப்பு எலும்பு பகுதியை ஸ்ட்ரென்தன் பண்ணுறோம். முதுகு எலும்பில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கமாக வலி இருக்கும், ஒரு பக்கம் அந்த பிருஷ்ட பாகத்தில் வலி இருக்கும். இந்த வலி இருக்கிறவங்க இதை பண்ணாங்கன்னா அந்த வலி வந்து உடனே குறையும். அப்படியே ஆப்போசிட் சைடு. காலை நீட்டி உட்காருங்க. நல்லா சத்தமாக 2 மூச்சு. இன்னொரு மூச்சு. சரி, இப்போ அடுத்தது தொடை பகுதிக்கு பண்ணக்கூடிய பயிற்சி. இப்போ இடது கால் மேலே வலது காலை அப்படியே போடணும். ரொம்ப தொடை பகுதி பெருசாக இருக்கிறவங்களுக்கு போட முடியாது. நல்லா காலை மேலே தூக்கி போடுங்க. இப்போ அப்படியே ட்விஸ்டிங். வலது காலை போட்டால் இடது பக்கமாக திருப்பணும், வலது பக்கமாக நீங்கள் உடம்பை திருப்பி பார்க்கணும். தொடை இடுப்பு ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ரொம்ப முக்கியமான பவனமுக்தாசனம் இது. முதுகு வலி இருக்கிறவங்க எனக்கு ஒரு பக்கமாக முதுகு வலிக்கிற மாதிரியே இருக்குது, இழுக்கிற மாதிரியே இருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு இந்த பயிற்சி ரொம்ப முக்கியம். அடுத்த கால். அப்படியே ஆப்போசிட் சைடு. அஞ்சு எண்ணிக்கை. கால் நீட்டுங்க. நல்லா சத்தமா 2 மூச்சு. இன்னொரு தடவை இந்த ட்விஸ்ட் பண்ணுறது. வலது கால் மேலே போட்டு இடது கால். அப்படியே அடுத்த பக்கம். எந்த பக்கம் நீங்கள் அந்த காலை திருப்புறீங்களோ அந்த பக்கம் வந்து உங்களுக்கு அந்த ஸ்டிமுலேஷன் எஃபெக்ட் இருக்கும். மெதுவாக எழுந்துருங்க. கால் நீட்டி நல்லா சத்தமாக 2 மூச்சு. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த இந்த பவனமுக்தாசனம், அதாவது இந்த கிரைண்டர் மாதிரி நம்ம இடுப்பை சுத்துறது, அப்புறம் ட்விஸ்டிங்கு, இந்த 3 பயிற்சிகளையும் வந்து நீங்கள் வீட்டில் பழகணும். நாளைக்கு வேற ஒரு ஆசனத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.